நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இது நோய் நோய் நோயின்னு? பிரியா? ஹலோ அம்மா, என்னம்மா பண்ற? ஏன் போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஊறுகாய்க்கு ஆர்டர் சொல்றேன்னு சொன்னாங்க, அதான் விசாரிச்சிட்டு இருந்தேன். அடுத்து நாம ஊறுகாய் பிசினஸ் வளர்க்க வேண்டாமா? ஆமா, சீதா ஊறுகாய் போட்டு வச்சுட்டாளா? இப்பவே நீ போய் நம்மளோட ஐட்டத்தை எடுத்து தனியா யாருக்கு தெரியாம வச்சிடு. அப்பதான் நான் வரும்போது ஈஸியா இருக்கும். அம்மா, நீ என்ன கொண்டு போய் ஜெயில வைக்காம விட மாட்ட போல இருக்கு. ஏமா, எல்லாம் நல்லபடியா நடந்து என் கையில 4 காசு வரும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல நீ இந்த தொழிலை விடு. ஏய், ஏன் இப்படி அபசகுனமா பேசுற? முதல்ல நீ வாயை கழுவு. முதல்ல நீ வாய கழுவுமா. நீ பண்ண வேலைக்கு இந்த வீடே அல்லோலம் கல்லோலம் பட்டுக்கிட்டு இருக்க. வீடுன்னு இருந்தா அப்படி இப்படின்னு எல்லாம் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இத மட்டும் செஞ்சிட்டா லாபம் லம்பா வரும். நல்ல ஒரு அமௌண்ட் பாத்துடலாம். பிரியா, அங்க சீதா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஊறுகாயை போட்டுட்டு இருக்காளா? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. கம்பி எண்ணிட்டு இருக்காளா? என்னடி சொல்ற? நீ என்ன வேலை செஞ்சிருக்க அத நீ முதல்ல சொல்லு. அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன். ஊறுகாயை கொண்டு போய் எங்க கொடுத்த? எவ்வளவு பணம் வாங்குன? ஒரு அநாதை குழந்தைங்க ஆசிரமத்துக்கு கொண்டு போய் மொத்தமா வித்தேன். கட்டா ஒரு கட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அம்மா, இப்போ சீதா ஜெயில இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்ன தேடி போலீஸ் வரும். பிரியா, சீதா ஏண்டி ஜெயில இருக்கா? எதுக்கு என்ன தேடி போலீஸ் வருது? எல்லாம் நீ பண்ண வேலைதான். அன்னைக்கு நீ கொண்டு போன ஊறுகா கெட்டு போன ஊறுகா. ஐயோ, அத கொண்டு போய் அநாத குழந்தைங்க ஆசிரமத்துல வேற வித்திருக்க. அத சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஐயோ, ஊறுகாய் பாட்டில் மேல சீதா பேரும் போட்டோவும் அட்ரஸும் போட்டு லேபிள் ஒட்டினதுனால அத பார்த்துட்டு போலீஸ் வந்து சீதாவை புடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப சீதா ஜெயில இருக்கா. யார் கொண்டு வந்து ஊறுகாவை ஆசிரமத்துல வித்தாங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆசிரமத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா உன் பேர் தான் சொல்லுவாங்க. போலீஸ் வந்து உன்னை பிடிக்க போகுது. ஐயோ, அடி பாவி, என்ன வந்து போலீஸ் பிடிக்கும்னு சொல்றியே, உன் வாய்க்கு நல்ல சோறு கிடைக்காம போட்டோம். ஏண்டி, அன்னைக்கு ஊறுகாய் எடுத்து கொடுத்ததே நீதானே? அன்னைக்கே நீ சொல்லி இருக்கலாம்ல. ஐயோ, அது கெட்டு போன ஊறுகான்னு. ஐயோ, இப்ப பாரு, நான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு நல்லா வேணும். எல்லாம் உன் பேராசை தான் காரணம். ஊறுகாய் வேணும்னு கேட்டேன். நானும் எதையோ கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? சீதாவை எப்படி ஜெயில இருந்து வெளியில எடுக்க போறாங்கன்னே தெரியல. இதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஒரே படபடப்பா இருக்கு. நான் பேசாம ஒரு 2 நாளைக்கு எங்கயாவது வெளியூர் போயிட்டு மாமா. போ போறதே போற. எங்கயாவது தூரமா கண்காணாத இடத்துக்கா போயிடு. ஐயோ, எப்படி திரும்பி வந்துடாத பிரியா. அப்படியே போயிடு. அப்படியே போயிட்டா அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. அடியே, நான் உன் அம்மாடி. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பு. நான் போனை வைக்கிறேன். ஐயோ பிரியா, போனை வைக்காதமா. போனை வச்சிடாத பிரியா. எனக்கு அடிவயிறு கலக்குதுடி. ஏதாவது ஒரு ஐடியா கூட. இங்க பாரு, நீ ஊருக்கே 1000 ஐடியா கொடுப்ப. இப்போ உனக்கு ஐடியா வேணுமா? பிரியா, பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே தோணலம்மா. இது பாரு பிரியா, நீ அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தகவலாவது குடுறி. சரி சரி, கொடுத்து தொலைக்கிறேன்.
போன வை. போன ஐயோ பிரியா, ஐயோ இவ வேற போனை வச்சு தொலைச்சிட்டா. நான் இப்ப என்ன பண்றது? போலீஸ் வேற வரும்னு சொல்லிட்டாளே. ஐயோ கடவுளே என்ன காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்பெக்டர், ஆசிரமத்துல குழந்தைங்க சாப்பிட்ட அந்த கெட்டு போன ஊறுகாய நான் தான் எங்க வீட்டு கிச்சன்ல இருந்து குப்பையில போட்டேன். அத நாங்க யாருக்கும் வைக்கல சார். அப்போ குப்பையில போட்ட அந்த ஊறுகாய் எப்படி ஆசிரமத்துக்கு போச்சு? சார், உங்க ஆசிரமத்துல அந்த கெட்டுப்போன ஊறுகாவை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? ஒரு லேடி கொண்டு வந்து வித்தாங்க சார். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்கு முன்னாடி இல்ல ஊறுகாய் வித்ததுக்கு பின்னாடி அந்த லேடி வந்திருக்காங்களா? இல்ல சார். சரி, ஊறுகாவை என்ன சொல்லி உங்ககிட்ட வித்தாங்க? அவங்களே அந்த ஊறுகாயை செஞ்சதாவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ருசியாவும் தரமாவும் செஞ்சதா சொன்னாங்க. விலைய கூட கம்மியா கொடுத்தாங்க. அவங்க ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இல்ல அட்ரஸ் கொடுத்தாங்களா? இல்ல சார். உங்க ஆசிரமத்துல சிசிடிவி கேமரா செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். சிசிடிவி கேமரா நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஆசிரமத்துக்கு யார் வராங்க, யார் போறாங்கன்னு எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும் சார். அப்படியா? வெரி குட். அப்ப அத பார்த்தா அந்த ஊறுகாவை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த லேடி யாருங்கிறது தெரிஞ்சிடும். உடனே அந்த அவுட்புட் எடுத்துட்டு வாங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். சார், அந்த லேடியை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா அவுட்புட்டை பார்க்கறதுக்கு நேத்தியே நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா என்ன ஆனா? அந்த லேடி வந்து போன டைம்ல கரண்டே இல்ல சார். Damn it. அதனால சிசிடிவி கேமரால அவங்க வந்து போனது ரெக்கார்ட் ஆகல சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி,
அந்த லேடியை மறுபடியும் பார்த்தா நீங்க அடையாளம் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன் சார். சார், நாங்க இங்க லோக்கல்ல யாருக்கும் ஊருக்கா பிசினஸ் பண்றதில்ல. எங்களுக்கு லோக்கல் டீலருங்க யாருமே இல்ல. எங்களுக்கு இருக்கிற ஒரே டீலர் கந்தன் மட்டும்தான். அவர் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்றாரு. ஆமா மேடம், நாங்க ஏற்கனவே கந்தனை விசாரணை பண்ணிட்டோம். அவர் மூலமா ஆசிரமத்துக்கு உங்க ஊருகா போக சான்ஸே இல்ல. நீங்க உங்க வீட்டுல இருந்து குப்பையில தூக்கி போட்ட அந்த ஊருகாவை யாரோ எடுத்து ஆசிரமத்துல கொடுத்து பணம் வாங்கியிருக்காங்க. அதனால உங்களுக்கும் ஆசிரமத்தில் நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர், அதுதான் உண்மை. குப்பை தொட்டியில போட்ட ஊருகாவை எடுத்து அந்த ஆசிரமத்துக்கு விட்ட அந்த லேடி யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க சார். கண்டிப்பா மேடம், நான் கண்டுபிடிக்கிறேன். கான்ஸ்டபிள் சார். சீதா மேடம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. கோபராம், போங்க. அத்தை, சின்ன ஏமா அழற? அழாத. அதான் வெளியில வந்துட்டல. சீதா, உனக்காக ராமும் பிரியாவும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. சீதா, பிரியா அந்த பாதாள குழியில விழுந்த உடனே நீ அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தின. அதுக்கு பிரியா செஞ்ச பிரதி உபகாரம் தான் இது. ஆமா சீதா, என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். சாரி மேடம், சாட்சி ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததால சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா போச்சு. சில சமயம் நிரபராதியும் குற்றவாளியா நினைச்சு கைது செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு என்ன நீங்க மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர், உங்க ஒர்க் பிரஷரே எங்களுக்கு புரியுது. எங்க சைடுல எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம சீதா எங்க வீட்டு மருமக, அவ கர்ப்பிணியா இருக்கா. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டோம். ஆமா சார், நானும் கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். இருந்தும் கேஸ் ஃபைல் பண்ணாம என் வைஃப் மேல தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல விடுங்க சார், நான் என் கடமையை தானே செஞ்சேன். சார், அந்த பசங்களுக்கெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? இப்ப எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பாடா. கடவுளே, எல்லாம் கடவுள் செய்ய. அப்ப நம்ம புறப்படலாமா? வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ சார். போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க மேடம். வாசிதா, நம்ம போலாம். சீதா, என்னமாச்சு? அத்தை, நான் இப்போ வரல. ஏன், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க என்ன வேலை சீதா? வா போலாம். நீ ரொம்ப டயர்டா இருக்க. இல்ல பிரியாக்கா, இங்கிருந்து நான் ஒருத்தியா வரமாட்டேன். அப்படி செஞ்சா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. சீதா, என்னம்மா சொல்ற? ஒருத்திய போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தை, எனக்கு
நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நான் இங்க வந்த உடனே சாட்சியை தேடி அதை கண்டுபிடிச்சு என்ன நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. ஆனா இங்க திருட்டுப்பட்டவங்க கட்டி கண்ணீரோட இருக்காங்களே, அந்த நிரபராதியை யாரத்த வெளியில எடுப்பாங்க? நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னதும் அவங்களும் சாப்பிடாம என் மேல எவ்வளவு பாசத்தை காட்டினாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்கள எப்படி எத்த விட்டுட்டு வர முடியும்? இங்க பாருங்க மேடம், அவங்கள பத்தி யோசிக்காதீங்க. அவங்க மேல திருடின்னு கேஸ் இருக்கு. நீங்க போங்க ப்ளீஸ். இல்ல சார், அவங்களோட கதையை கேட்டு அவங்களும் இந்த மாதிரி நிரபராதி தான். அத்த, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இவங்களோட அத்தை திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. போலீஸும் அதை நம்பி இவங்கள உள்ள வச்சுட்டாங்க. இவங்கள இந்த உலகத்துல யாரத்த வெளியில எடுக்க போறாங்க? சார், புருஷன் வீட்டுல நகையை திருடி அந்த நகையை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க? இருக்க இடமே இல்லாம நகையை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க சார்? அப்படி நகையை எடுத்திருந்தா இவங்க ஏன் இங்க இருக்க போறாங்க? யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போயிருந்திருக்கலாம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்ஸ்பெக்டர், என் மருமக சொல்றது சரியா தான் இருக்கு. அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா சார், கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. ஓகே ஓகே, நீங்க சொல்றத நான் யோசனை பண்றேன். ஆனா இப்ப உடனே நான் வெளியில விட முடியாது. சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெயில் பேப்பர்ல சைன் பண்றேன். நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ப்ரொசீஜருக்கு நாங்க கட்டுப்படுறோம். அப்படியா? ஓகே சரி, என்னால இதை பண்ண முடியும். மிஸ்டர் ராம், நீங்க வந்து பெயில் பேப்பர்ல சைன் பண்ணிருங்க. சரி சார், வாங்க. மஞ்சுளா, சீதா, என்ன எதுக்காக இப்ப ஜாமீன்ல எடுத்தீங்க? நான் எங்க போவேன்? ஐயா, அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க ஆசிரமத்துல இடம் கொடுத்தா அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். சரிம்மா, அவங்க ஆசிரமத்துல இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ம். நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம். இப்போ சந்தோஷம் தானே? சரி, அப்ப நான் கிளம்புறேன். அத்தை, நான் செஞ்சது சரிதானே அத்தை? நீ ஏன் மருமக எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். வாமா. சரி, நாங்க கிளம்புறோம்.
பெருசா புக்கெல்லாம் படிச்சும் ஒண்ணும் நம்ம பிளான ஒர்க் அவுட் பண்றதுக்கு இவங்க கிட்ட பேசினாதான் கரெக்டா வரும். அம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன். அம்மா, நீங்களும் பாத்தீங்கல்ல நம்ம சீதா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. அவன சாதாரண பொண்ணா? சக்கரவர்த்தி வீட்டு மருமக. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சக்கரவர்த்தி வீட்டு கௌரவம் என்ன ஆகுறது நீங்களே சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த வியாபாரம் எல்லாம் வேண்டான்னு நீங்களே கொஞ்சம் புத்திவந்தி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவன் முடியாதுன்னே சொல்ல மாட்டான். இத வேற யாருக்காவது கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா அந்த பிசினஸ் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் நல்லா கவனமா இருந்து நல்லா செஞ்சு கொடுத்துருவேன். அம்மா, உங்க மௌனம் சம்மதம்னு நான் நினைக்கிறேன். அவ அம்மாவா இருந்து பாக்குறப்போ அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் சொன்னேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் வரேன். இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. வாயை திறந்து பேசிட்டா முத்தா கொட்டிடும். பெரிய பிஸ்தான் நினைப்பு.